அவன் எனது வாழ்க்கையை விட்டு சென்றதும் ஒரு பகலிரவு போல தோன்றியது. என் மூச்செல்லாம் அவனின் நினைவுகளால் நிரம்பியது. ஆனால் நான் ஒரு நாள் புரிந்து கொண்டேன், என் வாழ்க்கை அவன் இல்லாமலும் செழிக்கக்கூடியது. என் கனவுகள் என் சொந்தம், என் துன்பங்கள் என் வலிமையின் சான்றுகள், என் ஒற்றை பாதை என் வெற்றியின் சத்தம். இன்று நான் தவித்ததும் அழுததும் வீழ்ந்ததும் அனைத்தும் என் மீளெழுந்த பக்கம்தான். அவன் இல்லாதது ஒரு குறை அல்ல, அது என் வாழ்க்கையின் ஒரு மாற்றக்கட்டம். இன்று நான் என் ஆசைகளுக்கு பறக்கிறேன், என் இலட்சியங்களால் உந்தப்படுகிறேன். அவன் இல்லாமல் வாழ்கிறேன் இல்லை, வாழ்ந்து காட்டுகிறேன். ஒரு நாள் அவன் என்னை விட்டு சென்றான். என் வாழ்க்கையிலிருந்து நிழலாக மாயமானான். அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை குழம்பியது. கனவுகள் உடைந்தன, நம்பிக்கைகள் சிதறின. ஆனால் அந்த சிதறலுக்குள்ளேயே எனக்குள் ஒரு உண்மை தெரிந்தது. என் வாழ்வை கட்டுப்படுத்துவது அவன் இல்லை எனும் உணர்வு இல்லை, நான் எடுத்த முடிவுகள்தான். கண்ணீரில் மூழ்கினாலும் நாள்தோறும் எழுந்தேன். என் பயணத்தில் அவன் துணையில்லை என்றால் என்ன? என் தனிமைதான் என் நிழலாக ஆனது. இன்று நான் பயணிக்கிறேன். ஒவ்வொரு அடியிலும் அவனை நினைக்கவில்லை, எனது வெற்றியை நினைக்கிறேன். நான் வீழ்ந்தேன், அழுதேன், ஆனால் மீண்டு எழுந்தேன். என்னால் ஆனதாலே. வாழ்க்கை என்னை வலுக்கட்டாயமாக தனிமையில் பயணிக்க வைத்தாலும் அந்த பயணம் எனது வலிமையை நிரூபித்தது. இன்று நான் வெற்றி பார்த்தால் அது அவனின் இழப்புக்கு பிறகு கிடைத்த நிஜமான விடுதலை. அவன் என்னை விட்டு சென்றது ஒரு முடிவாக அல்ல, அது ஒரு தொடக்கமாக இருந்தது. அந்த முடிவில் நான் மட்டும் இருந்தேன். என் சுவாசமும் என் கனவுகளும் மட்டுமே துணை. பல நாள் பயந்தேன், என்னால் முடியுமா என்று. உலகமே என்னை ஒருத்தியாக விட்ட போதும் என் நம்பிக்கை மட்டும் என்னுடன் இருந்தது. அவன் இல்லாமலே வாழ்வது என்பது ஒரு தண்டனை இல்ல, அது என் வாழ்வின் புதிய புரட்சி. இன்று நான் உழைக்கிறேன், போராடுகிறேன், வாழ்கிறேன். யாருக்காகவோ இல்லை, என் நம்பிக்கைக்காக, என் குடும்பத்துக்காக, என் கனவுகளுக்காக. அவன் இன்றி வாழ்வதை தவம் போல ஏற்றேன். அந்த தவம்தான் இன்று எனது வெற்றியின் அடித்தளம். இன்று நான் என் பயணத்தை பார்த்து சொல்லுகிறேன், அவன் இல்லாமலே வாழ்ந்து காட்டினேன் என்று மட்டுமல்ல, அவன் இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பேன் என்ற நம்பிக்கையோடும் பெருமையோடும் நிற்கிறேன். நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கவில்லை. நான் எதிர்பாராதவனாக அவன் மாறிவிட்டான். என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் அவனுடன் முடிந்தது. ஆனால் புத்தகம் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. அந்த பக்கங்களை இழந்து என் உள்ளம் வெறுமையாக இருந்த போதும் ஒரு புது தாளில் எழுதத் தொடங்கினேன். என் கண்ணீரும் என் எழுத்தாகவே மாறியது. என் வலியும் என் வாக்காக மாறியது. இன்று நான் துயரங்களை கடந்த நபி இல்லை, துயரத்திலிருந்தே எழுந்த ஒரு சூரியன். அவன் இல்லாத வாழ்வு எனக்கு ஒரு துயரம் இல்லை, அது என் உணர்வுகளின் வீரகதையாக மாறிவிட்டது. இன்று நான் எந்த உயரத்திலும் சென்றாலும் அது என் மனதின் வலிமையை பற்றி பேசும். நீ தனியாக இருந்தாயா என்று கேட்பவர்களுக்கு நான் சொல்வேன், ஆம். ஆனாலும் தனிமை எனக்கு ஒரு தடையாக இல்லை, அது ஒரு கதவாக இருந்தது வெற்றிக்குள் நுழைய. ஒரு காலத்தில் அவன் என் வாழ்வின் அற்புதம் என்று நினைத்தேன். அவனை இல்லாமல் ஒரு நாளும் நினைத்து பார்க்க முடியாது என்ற மனநிலை. ஆனால் இன்று அவன் இல்லாமல் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் என் நம்பிக்கையின் சாட்சி. கண்ணீரில் மூழ்கிய அந்த இரவுகள் என் உள்ளத்தின் அழகு காட்டிய நேரங்கள். அவன் என் வாழ்க்கையில் இல்லை என்பது ஏமாற்றமல்ல, அது என் சுதந்திரத்தின் பிறவி. இன்று நான் முன்னேறுகிறேன். அவன் இல்லாத நினைவுகள் பின்தங்க, என் கனவுகள் முன்னோக்கி செல்ல வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்தது. ஒருவன் வாழ்விலிருந்து சென்று விடலாம், ஆனால் நம்மால் யாரும் எதையும் நிறுத்த முடியாது. அவன் என்னை விட்டு சென்ற தருணம் நான் உடைந்தேன். ஆனாலும் முற்றிலும் முறியவில்லை. என் மனதில் ஒரு மழலை சத்தம் கேட்டது, இது முடிவல்ல, ஒரு புது தொடக்கம். என் வாழ்க்கை அலைபாய்ந்த புனலாக மாறிய தருணங்களில் கூட என் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் மீண்டும் உருவாகப் போகிறேன், இன்னும் வலிமையாக. இன்று நான் நடந்த பாதைகள் காயம் கொண்டவைதான், ஆனால் அதே பாதைகள் என் வெற்றியின் அடையாளங்களாக மாறின. அவன் இல்லாத வாழ்க்கை என் குறையில்ல, அது என் புரட்சியின் தொடக்கம். நான் அவனை நம்பினேன். என் எதிர்காலத்தை கூட அவனுடன் கட்டி எழுதினேன். ஆனால் அவன் என்னை விட்டு சென்ற போது அந்த கனவுகள் எல்லாம் இருண்ட பக்கங்களாகவே மாறின. ஆனால் அந்த இருட்டில்தான் எனக்கு என் ஒளி தெரிந்தது. என் சொந்த சக்தி தெரிய வந்தது. நான் நடக்க தயங்கிய பாதையில் ஓடத் தொடங்கினேன். என் கண்ணீர் வலிமையாயிற்று, என் ஆதங்கம் அடையாளமாயிற்று. இன்று என் வாழ்க்கை வெறும் ஏமாற்றத்தின் தொடர்ச்சி இல்லை, அது ஒரு தீர்மானத்தின் வெற்றி கதை. அவன் இல்லாமலே வாழ்ந்தேன் என்பதல்ல முக்கியம், அவன் இல்லாமல் நான் வளர்ந்தேன் என்பதே உண்மையான பதில். என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலே அவனே என் உலகம் என்றேன். அவனை இழந்ததும் அந்த உலகமே சிதைந்தது. ஆனால் நான் புரிந்து கொண்ட உண்மை ஒன்று, வாழ்க்கை ஒருவரால் தொடங்கியதும் அல்ல,
ஒருவரால் முடிவடைந்ததும் இல்லை. நான் என்னை மீண்டும் புதிதாக கட்டினேன். வீழ்ந்த இடத்திலேயே அடித்தளம் போட்டேன். வாழ்க்கை என்னை சோதித்த போது நான் பதில் சொல்லவில்லை. வெற்றி மூலம் பதில் அளித்தேன். இன்று நான் உயரத்தில் நின்று பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதின் போராட்டத்தின் குரல். அவன் இல்லாமலே வாழ்ந்தேன். ஆனால் அந்த வாழ்வு வெறும் வாழ்வாக இல்லை, அது என் விரிவான சாத்தியங்களின் சாட்சியம். அவன் என்னை விட்டு சென்று விட்டான். ஆனால் என் நிழல் கூட என்னை விட்டு போகவில்லை. அந்த நிழலுடன் நான் நடந்தேன். இரவில் அழுதேன், பகலில் சிரிக்க கற்றுக்கொண்டேன். எல்லா நினைவுகளும் என் மனதில் சுமையாக இருந்தது. அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாய்ச்சும் கத்தியாயிருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த கத்திகள் என்னை வெட்டவில்லை, என்னை வலிமையாக்கின. அந்த வலிதான் என் எழுச்சிக்கான அடித்தளமானது. இன்று நான் ஒருத்தியாக இருக்கிறேன். ஆனால் ஒற்றை அல்ல. என் எண்ணங்கள் என் தோழிகள், என் கனவுகள் என் வழிகாட்டிகள். அவன் இல்லாமலே வாழ்கிறேன். ஆனால் வெறும் உயிர் வாழ்வு அல்ல, இது சாதனையாய் மாறிய பயணம். என் வெற்றி நாளை அவன் பார்ப்பான் என்ற ஆசை இல்லை. ஆனால் என் வெற்றி என் அன்னையால், என் மக்களால், என் உள்ளத்தால் பெருமையாக நினைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் அவன் இல்லாமல் நிமிடமே கடக்காது போல் இருந்தது. என் சுவாசம் அவனின் நினைவுகளோடு கலந்தது. ஆனால் இன்று அவனின் நினைவுகள் கூட என் முன்னேற்றத்திற்குள் இடம் பெறவில்லை. நானே என் வாழ்க்கையின் நாயகி. நான் விழுந்த இடங்களில்தான் என் வலிமையை கண்டேன். அவன் கைப்பிடிக்கவில்லை என்றால் என்ன? என் இரு கைகளால் என் கனவுகளை கட்டி எழுப்பினேன். அந்த கண்ணீரால் வாடவில்லை நான். அது என் உள்ளத்தை சுத்திகரிக்க உதவியது. இன்று நான் என்னை நேசிக்கிறேன், என் கடந்ததை கவனிக்கிறேன், என் எதிர்காலத்தை கட்டமைக்கிறேன். அவனை நம்பி என் வாழ்வை உருவாக்கினேன். ஒரு நாள் அந்த அடித்தளம் முழுதும் இடிந்தது. என் மனது இடித்தது. என் கனவுகள் கிழிக்கப்பட்டது. நான் துயரத்துக்குள் மூழ்கினேன். ஆனால் அதிலிருந்து நான் அழிந்து போகவில்லை. அது என்னை உருவாக்கியது. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நம்பிக்கையாக மாறியது. ஒவ்வொரு நொடியும் ஒரு பாடமாக மாறியது. அவன் போன பின் நான் வளர்ந்தேன். வளர வளர நான் புரிந்து கொண்டேன், என் வாழ்க்கை ஒருவரின் இருக்கையால் நிர்ணயிக்கப்படக்கூடாது. என் கனவுகள் ஒருவரின் நிலைப்பாட்டால் முடிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அவன் இல்லாமலே வாழ்ந்தேன் என்பது பெரிய விஷயம் அல்ல. அவன் இல்லாமல் வளர்ந்தேன், வெற்றி பெற்றேன், என் குரலால் மற்றவர்களுக்கு ஒளி கொடுத்தேன் என்பதுதான் என் உண்மையான சாதனை. அவனுடன் இருந்த நாட்கள் ஒரு கனவாக இருந்தது. ஆனால் அந்த கனவு ஒரு நாள் நிஜத்தில் இருந்து நீங்கிவிட்டது. முதலில் அதை ஏற்க முடியவில்லை. என் உலகம் முற்றிலுமாக சுழன்று போனது. ஆனால் நான் காத்திருந்தேன். என்னிடமிருந்த உற்சாகத்தை திரும்பக்கூடியவளாக நான் முயற்சித்தேன். அவன் என் அருகில் இல்லாவிட்டாலும் என் உள்ளத்தில் நெருப்பு இருந்தது. அந்த நெருப்புதான் இன்று என் வெற்றியின் ஒளி. என் ஒற்றை அணிப்பு எனக்கு வலிமையாக மாறியது. என் வெற்றி என் கடின உழைப்பின் விளைவு. அவன் இல்லாமலே வாழ்ந்தேன். ஆனால் என்னை மீண்டும் உருவாக்கியதும் உயர்த்தியதும் என் தவிர யாரும் இல்லை. அவன் என்னை விட்டு சென்றது ஒரு நிமிட நிகழ்வுதான். ஆனால் அந்த ஒரு நிமிடம் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது. என் மனசு பிளந்தது. என் கனவுகள் சிதறின. ஒரு சில நாட்கள் இரவில் தூங்க முடியாமல் அழுதேன். பகலில் யாரும் பார்க்காத ஒரு முகமூடி போட்டு சிரித்தேன். இன்று அந்த தீ எனது உழைப்பில், உந்துதலில், வெற்றியில் நெருப்பாக களை கட்டுகிறது. அவன் இல்லாமலே நான் வாழ்ந்ததில்லை. வெற்றியுடன் வாழ்ந்து காட்டினேன். அவன் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தான். ஆனால் அவன் போனதும் என் வாழ்க்கை முழுவதும் காலியாகிவிடவில்லை. உண்மையில் அதுதான் என் வாழ்வின் ஆரம்பம். நான் எதையெல்லாம் அவனிடம் எதிர்பார்த்தேனோ எல்லாவற்றையும் நான் என்னிடமிருந்தே கொடுக்க ஆரம்பித்தேன். துன்பம் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் அதை ஒரு கல்லாக மாற்றினேன். அந்த கல்லில் நான் அடித்தளம் போட்டேன். நான் கட்டியது ஒரு வீடு இல்லை, ஒரு கனவு. இன்று அந்த கனவு என் வாழ்க்கையை ஒளிர வைக்கிறது. நான் யாருடைய காதலினாலும் கட்டுப்பட்டவள் இல்லை. என் கனவுகளின் உரிமையாளி. நான் எதிர்பார்த்தது அவன் கைப்பிடிக்க வந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று. ஆனாலும் அவன் என்னை விட்டு போனான். முதலில் அதனை ஒரு தோல்வியாக பார்த்தேன். என் வாழ்க்கையின் முடிவாக நினைத்தேன். ஆனால் நாள்கள் கடந்தபோது புரிந்தது, நான் தனிமையில் அழிந்தவள் அல்ல. அந்த தனிமை எனக்கு உயிர்த்தெழும் வாய்ப்பு கொடுத்தது. வாழ்க்கை என்னை பலமாக மாற்றியது. அவன் இல்லாமல் என் உள்ளத்தில் ஒரு வெற்றி இருந்தாலும் என் நம்பிக்கையால் அதை நிரப்பினேன். இன்று நான் என் வாழ்க்கையின் நாயகி. யாரையும் இழந்த பிறகும் நம்மையே மீட்டெடுக்கக்கூடிய சக்தி நம்மிடமே இருக்கிறது. அவன் சென்று விட்டான். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்தவன் இன்று யாரோ ஒருவனாக மாறிவிட்டான். ஆனால் என் வாழ்க்கை இப்போதுதான் முழுமையாக ஆரம்பித்திருக்கிறது. அவனை சுற்றியே கட்டிய கனவுகள் இன்று என்னையே சுற்றி நகர்கின்றன. அவனது பேச்சுகளாலான நம்பிக்கைகள் இன்று என் சிந்தனைகளால் நிரம்புகின்றன.
நான் பயந்த அந்த இரவுகள் இன்று என் அமைதியான அனுபவங்களின் அடையாளங்கள். நான் அழுத அந்த நாட்கள் இன்று என் வெற்றிக்காக வழி செய்த தருணங்கள். அவன் இல்லாமல் நான் என் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றியிருக்கிறேன் என்பதே முக்கியம். அவளின் துரோகம் என் மனதை நொறுக்கியது, என் நம்பிக்கையை சிதைத்தது, என் நிழலுக்கே கூட பயம் கொள்ள வைத்தது. ஆனால் அந்த வேதனைதான் என்னை வளர்த்தது. நம்பிக்கையை இழந்த நபர் என்பதே என் புதிய அடையாளமாக இருந்தாலும் அந்த அடையாளத்திலிருந்துதான் ஒரு புதுப்பட்ட நானாக பிறந்தேன். அவளால் ஏற்பட்ட துரோகம் என்னை முட்டி தடையாக்கவில்லை. அது ஒரு திசை மாற்றமாக மாறி என் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது. இன்று நான் என் கனவுகளுக்காக போராடுகிறேன், என் குறிக்கோளுக்காக வாழ்கிறேன். எந்த துரோகம் வந்தாலும் என் பயணத்தை நிறுத்த முடியாது என்பதை கற்றுக்கொண்டேன். அவள் என்னை விட்டு போனது என் அழிவின் ஆரம்பமில்லை, அது என் எழுச்சியின் தொடக்கம். ஒரு காலத்தில் அவளே என் வாழ்க்கையின் இலக்காக இருந்தாள். அவள் சிரித்தால் என் நாளும் சந்தோஷமாக இருக்கும். அவள் கவலை அடைந்தால் என் இரவும் தூக்கமின்றி கழிந்துவிடும். அவளில் நான் முழுமையாக நழுவி போனேன். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை சிதறியது. அவள் செய்த துரோகம் என் நெஞ்சை நுரையீரலாக நொறுக்கியது. என் விழிகளில் இருந்த ஒவ்வொரு கனவையும் பிளந்தது. அந்த வலி சொன்னது, யாரும் உனக்கு நிரந்தரமில்லை என்று. சில நொடிகள் நிஜம் என்று நம்பிய சந்தோஷங்கள் ஒரு பொய்யான நாடகமாய் முடிந்தன. ஆனால் அதுதான் என் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறியது. என் வலியை வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பதே என் புதிய இலக்காக மாறியது. துரோகம் செய்தவளை நினைத்து அழுகிறவன் அல்ல நான் இப்போது. அவளின் நினைவுகளையும் தாண்டி என் வாழ்க்கையை புதிதாக எழுதும் எழுத்தாளன். இன்று நான் ஒவ்வொரு நாளும் என் கனவுகளுக்காக ஓடுகிறேன். என் வாழ்வில் எதையும் இழந்தாலும் பரவாயில்லை, என்னை நான் இழக்கக்கூடாது என்பதையே நான் புரிந்து கொண்டேன். அவளின் துரோகம் என்னை நொறுக்கவில்லை, என்னை புதுப்பித்தது. இப்போது என் வாழ்க்கையின் கதையை யாரும் எழுதவில்லை. அந்த பக்கம் இப்போது என் கையில் இருக்கிறது. அங்கு நான் எழுதும் ஒவ்வொரு வரியிலும் வலி இல்லை, வெற்றி இருக்கிறது. நன்றி அவளே. என் மீது நீ வைக்காத நம்பிக்கையின் மூலம் நான் என்னிடமே வைக்க வேண்டிய நம்பிக்கையை கண்டேன். அவளின் துரோகம் என் வாழ்க்கையை சிதைக்கவில்லை, அது எனது உண்மையான சக்தியை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக மாறியது. இன்று நான் விழுந்த இடத்தை நினைத்து, நான் எழுந்த விதத்தை நினைத்து பெருமைப்படுகிறேன். அவள் விட்டு சென்ற போது என் உள்ளம் நொறுங்கியது. ஆனால் அந்த உடைந்த இதயத்தில்தான் நான் புதிய கனவுகளை கட்டத் தொடங்கினேன். ஒவ்வொரு கண்ணீரும் என்னை வலிமையாக்கியது, ஒவ்வொரு நினைவும் என்னை வெற்றிக்கு அழைத்தது. இன்று நான் என் வாழ்க்கையின் திருப்பு முனையை பார்ப்பதில்லை, நான் என் வாழ்க்கையின் புதிய முகத்தை உருவாக்கிய அந்த மியாழியற்ற தருணங்களை கண்ணீரோடு ரசிக்கிறேன். துரோகம் ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். என் பாதையை தடுக்க வந்த அந்த நிலவரம் என் பெருமைக்குரிய பயணத்துக்கு அஸ்திவாரமாக மாறியது. இப்போது நான் பின்னோக்கி பார்க்கும்போது அவளின் துரோகத்திற்கு நான் ஒரு நன்றி செலுத்த விரும்புகிறேன். ஏனெனில் அதுவே என்னை நான் இன்று ஆனவனாக மாற்றியது. அவளின் துரோகம் என் உயிரை பிளந்தது போல தோன்றியது. என் நம்பிக்கையை நசுக்கியது, என் கனவுகளை எரித்தது, என் உள்ளத்தை வெறுமையாக விட்டது. ஆனால் அந்த வெறுமையில்தான் நான் என்னை கண்டேன். அவளின் வஞ்சகத்தில் நான் என்னை மறுபடியும் உருவாக்கி கொண்டேன். என்னை நோக்கி சாடிய ஒவ்வொரு வார்த்தையும், என் மனதை நொறுக்கிய ஒவ்வொரு கணமும் என் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறியது. இன்று நான் நிமிர்ந்து நடக்கிறேன், ஏனெனில் அவளின் துரோகம் என் விழிகளை திறக்கச் செய்தது. அது என் வாழ்க்கையின் முடிவல்ல, ஒரு புதிய ஆரம்பம். இன்று நான் ஒருவன், ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழுந்தவன். அந்த வலியை நான் வென்றேன், அந்த வஞ்சகத்தை நான் ஜெயித்தேன், அந்த நிழலுக்குள்ளிருந்து வெளிச்சத்தை நான் தேடியேன். அவளின் துரோகம் என் வாழ்வின் திருப்பு முனை என்றால், அந்த திருப்பு முனை என் வெற்றிக்கு செல்லும் பாதையை தொடங்கியது. அவளின் புன்னகை ஒரு காலத்தில் என் உலகத்தை ஒளிரச் செய்தது. ஆனால் இன்று அவளின் வஞ்சகம்தான் என் உள்ளத்தை எரித்த நெருப்பாக மாறிவிட்டது. ஆனால் அந்த நெருப்பில் கரைந்து போகவில்லை நான். கருக்கி ஒரு புதிய வடிவம் எடுத்தேன். அவள் என்னை விட்டு சென்றது என் வீழ்ச்சியை அல்ல, என் எழுச்சியை உருவாக்கியது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு மட்டுமல்ல, லட்சியத்தோடும் இருக்கிறேன். அவளின் துரோகம் என் உயிரின் பக்கம் முடிந்தது போல தோன்றினாலும் உண்மையில் அது என் கனவுகளின் பயணத்தை துவக்கியது. அவள் என்னை துரத்தியது ஒரு செய்தியாக இருந்தாலும் அதுவே என் மனதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. நம்பிக்கையை அழித்தவளே என் எதிர்காலத்திற்கான காரணமாக மாறினாள். இன்று என் இதயம் நொறுங்கி இருக்கலாம், ஆனால் என் மனசு எளிதில் சாயமாட்டேன் என்று உறுதி செய்திருக்கிறது.
அந்த வலியின் ஆழத்தில்தான் நான் என் சக்தியை கண்டேன். அந்த துரோகத்தின் இருண்ட பகுதியில்தான் நான் எனது வெளிச்சத்தை கண்டேன். ஒரு காலத்தில் அவளின் வார்த்தைகள் என் இதயத்தை உருக வைத்தது. இன்று அவளின் மௌனம் என் இதயத்தை துண்டு துண்டாக கிழிக்கிறது. ஆனால் அந்த துண்டுகளில்தான் நான் ஒரு புதிய சுவரொட்டி கட்டினேன். அதில் என் கனவுகள், என் இலக்குகள், என் வெற்றிகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவளின் துரோகம் என் வாழ்வின் முடிவாக இல்லை, அது என் வலிமையின் முதல் பக்கம். அவளின் வஞ்சகத்தால் வந்த சிதைவு என் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் உலுக்கியது. ஆனால் அந்த அதிர்ச்சியில்தான் நான் உண்மையான நானாக மாறினேன். அவளால் அழிந்த என் நம்பிக்கையை என் விடாமுயற்சியால் மீண்டும் கட்டினேன். இன்று நான் ஒரு இனிய மனிதனாக இல்லை, ஆனால் உறுதியான மனிதனாக இருக்கிறேன். ஒரு காலத்தில் அவளை தேடிய நான் இன்று என் கனவுகளை தேடிக் கொண்டிருக்கிறேன். அவளின் துரோகம் ஒரு முடிவாக தோன்றினாலும் அது என் வாழ்வின் மிகப்பெரிய ஆரம்பமாக இருந்தது. அந்த ஒரு வலியான காயம் என் முழு வாழ்நாளின் ஆற்றலான நினைவாக மாறிவிட்டது. அவள் என்னை விட்டு போனதும் உலகமே என்னை விட்டு போனது போல தோன்றினது. ஆனால் உண்மையில் நான் என்னையே கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த துரோகத்திற்கு நன்றி. அது இல்லையெனில் நான் இந்த நிலையில் இல்லை. அவளின் புன்னகையில்தான் என் நாள் துவங்கி இருந்தது. அவள் வார்த்தைகளில் என் கனவுகள் உயிர் பெற்றிருந்தது. ஆனால் அந்த ஒரே மனிதன் என்னை துரத்துவான் என்று நான் நினைத்ததே இல்லை. அவளின் துரோகம் என் நெஞ்சை நொறுக்கி நமதான நினைவுகளை நசுக்கியது. அந்த காயத்தோடு நான் சாக நினைத்தேன். ஆனாலும் அந்த தருணத்தில் என் மனதிலிருந்து ஒரு குரல் வந்தது. இது முடிவில்லை, இது ஆரம்பம். இன்று நான் விழிக்கிறேன் அந்த வலியோடு, ஆனால் அதே நேரத்தில் ஒரு வீரனின் மனதோடு. ஏனெனில் அந்த துரோகம் இல்லை என்றால் நான் என் உண்மையான வலிமையை உணர முடியாது. அவள் என் கனவுகளை உடைத்தவளாக இருக்கலாம், ஆனால் அதே இடத்தில்தான் நான் என் புதிய கனவுகளை கட்டினேன். அவளின் துரோகம் எனது வாழ்வின் பொறுப்பேற்ற நாளாக மாறிவிட்டது. இன்று நான் வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வெற்றிக்கு காரணமாக அவளின் வஞ்சகம் என்றால் அது என்னவோ ஒருவித நகைச்சுவையாக உள்ளது. இன்று நான் எங்கிருந்தோ உயர்ந்து நின்று சொல்கிறேன், நன்றி அந்த வலிக்கு, அந்த துரோகத்திற்கு, அந்த நேரத்திற்கு. ஏனெனில் அது இல்லை என்றால் நான் இன்று நானாக இருக்க முடியாது. அவள் என்னை விட்டு சென்ற அந்த ஒரு நாள் என் உலகம் உருளியது. என் இதயம் சிதைந்தது. என் நம்பிக்கை நொறுங்கியது. அந்த கணத்தில் நான் சுவாசிக்கவே முடியாத நிலைக்கு சென்றேன். சிரிப்பும் அழுகையும் அர்த்தமற்றதாக மாறின. அவள் போட்ட அடியில் என் உள்ளமே இடிந்தது போலவே உணர்ந்தேன். ஆனால் அந்த இடியினால் என் உள்ளத்தில் ஒரு புதிய விதை துளிர்த்தது. நீ மட்டுமில்லை, உன் கனவுகள் உன்னை கைவிடவில்லை என ஒரு குரல் என் உள்ளத்திலிருந்து எழுந்தது. அந்த குரலை பிடித்துக்கொண்டு என் வலியில் எனது வாழ்க்கையை மறுபடியும் கட்ட ஆரம்பித்தேன். தினமும் அழுகையில் துவங்கிய என் பயணம் இன்று வெற்றியின் சிரிப்புடன் முடிகிறது. அவளின் வஞ்சகம் என் வாழ்க்கையை பிளந்தாலும் அந்த பிளவுகளில்தான் நான் என் மீள்பிறப்பை கண்டேன். நான் இன்று சொல்வதென்னவெனில், அவள் ஒரு துரோகம் செய்தவளாக இருக்கலாம், ஆனால் அந்த துரோகம் என் வாழ்வின் தீர்மானமான திருப்புமுனை என்று நிரூபித்து விட்டது. ஒரு மனிதனை நம்பி முழு உள்ளத்துடன் காதலித்தேன். அவனது ஒரு சொற்சிரிப்புக்காக என் ஆயுளையும் கொடுக்க தயாராக இருந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையே என் வாழ்வின் மிகப்பெரிய துரோகமாகிவிட்டது. அவன் என்னை விட்டு சென்றது ஒரு மனிதன் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறியது மட்டுமல்ல, அது என் கனவுகளையும் என் நம்பிக்கையையும் என் ஆத்ம வெளியையும் கிழித்தெறிந்தது. எனினும் அந்த இடத்தை நிரப்ப எனது ஆற்றல் உதயமானது. என் வலியை வாசலாக மாற்றினேன். என் மௌனத்தை சக்தியாக மாற்றினேன். ஒரு காலத்தில் நான் அவனை தேடியிருந்தால் இன்று என் இலக்கை தேடுகிறேன். அவனது துரோகம் ஒரு காயமாக வந்தது, ஆனால் அது என் கனவுகளுக்கு ஒரு காரணமாக மாறியது. இன்று அந்த காயத்துடன் நிமிர்ந்து நிற்கிறேன். அந்த வலியை வினையாக மாற்றியிருக்கும் என் ஆற்றலால் நான் பெருமைப்படுகிறேன். ஏனெனில் நான் வீழ்ந்தேன், ஆனால் விழுந்த இடத்தில் அழிவதற்காக அல்ல, எழுந்து ஒளிர்ந்ததற்காக. அவளின் கண்ணீருக்காக நானே பல முறை அழைத்தேன். அவளின் ஒவ்வொரு கவலையையும் என் கவலைக்காக எடுத்தேன். ஆனா அவளோ என் இதயத்தை துரத்தி சென்றாள். அவளின் துரோகம் எனக்கு மரணத்தையே போல தோன்றினது. ஒரு நேரம் வந்தது, என் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாதது போலப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். என் வாழ்க்கையின் அர்த்தம் என்னால் தான் தீர்மானிக்கப்படும், அவளால் இல்லை. அவளின் துரோகமும் என் முடிவல்ல. நான் ஒரு முறையும் 2 முறையும் வீழ்ந்தேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்தபோது நான் ஒரு புதிய நானாக இருந்தேன். என் வலியை வெற்றிக்கு மாற்றினேன். என் கண்ணீரை கனவுகளாக மாற்றினேன். இன்று நான் எதையும் இழக்க பயப்படவில்லை, ஏனெனில் நான் என்னையே மீண்டும் உருவாக்கி பார்த்து விட்டேன். ஒரு காலத்தில் அவளின் வார்த்தைகள் என் உயிரின் சுவாசமாக இருந்தது.
ஆனால் இன்று அவளின் மௌனம் கூட என் இதயத்தை கிழிக்கிறது. அவள் என்னை விட்டு சென்றது ஒரு காதலின் முடிவாக இருக்கலாம், ஆனால் அது என் வாழ்வின் ஆரம்பமாக மாறிவிட்டது. துரோகம் ஒரு வலியை தரும், அது உண்மை. ஆனால் அந்த வலி என் உள்ளத்தில் ஒரு வீரத்தை உருவாக்கியது. இன்று நான் அழுவதில்லை, பதிலாக உழைக்கிறேன். தேடிக்கொண்டு வருவதில்லை, பதிலாக தன்னை நிரூபிக்கிறேன். அவளின் செல்லும் பாதை என் பாதை அல்ல, நான் என் பாதையை நான் உருவாக்குகிறேன். அந்த துரோகம் என் அடையாளம் அல்ல, என் எழுச்சிதான் என் அடையாளம். நிமிர்ந்து பார்த்தேன். என் விழிகளில் கண்ணீர் இருந்தாலும் என் மனதில் தீம் இருந்தது. அந்த தீயால் தான் நான் இன்று வெற்றியின் விளக்காக ஜொலிக்கிறேன். ஒரு குடும்பத்தின் அடித்தளம் அன்பும் புரிதலும் தான். கணவன் மனைவி என்ற உறவு இரு மரங்கள் போலவே ஒவ்வொரு நாளும் வேர்களை ஆழமாக கட்டிக்கொள்ள வேண்டும். சண்டைகள் என்பது வாழ்வின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டும்தான். ஆனால் அதை சமாதானமாக உரையாடலால் முடிவுக்கு கொண்டு வரும்போது அந்த உறவு ஒரு புத்திரையின் மீது எழுதப்படும் கவிதை போல உன்னதமடையும். ஒரு மனைவி கணவனின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசும்போது அவர் உள்ளத்தில் அமைதி பிறக்கிறது. அதேபோல் ஒரு கணவன் மனைவியின் மனசாட்சியை கவனிக்கும் போது அந்த வீடு ஒரு கோயிலாக மாறுகிறது. சண்டை வரக்கூடாது என்பது இல்லை, ஆனால் அந்த சண்டைக்கு பதிலாக மதிப்பும் உரையாடலும் வர வேண்டும். உங்களின் வார்த்தைகள் போருக்கான ஆயுதம் அல்ல, நிம்மதிக்கான தூண்களாக இருக்க வேண்டும். அன்பும் பொறுமையும் இருந்தாலே எந்த உறவையும் அழிக்க முடியாது. ஏனெனில் உண்மையான காதல் சண்டையால் சிதறும் உறவல்ல, புரிதலால் செழிக்கும் உறவாக இருக்க வேண்டும். சண்டை என்பது ஒரு உறவின் முடிவை அறிவிப்பதற்கான தருணம் அல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவி இடையே ஏற்படும் மன வருத்தங்களை வார்த்தைகள் மூலம் தீர்த்து கொள்ளாத போது அது மனதுக்குள் அடிக்கடி கிளம்பும் புயலாக மாறும். உறவில் உண்மையான அன்பும் நேர்மையான உரையாடலும் இருந்தால் சண்டைகளே உறவை இன்னும் வலிமைப்படுத்தும். ஒருவருக்கொருவர் பேசும் போதெல்லாம் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், பதிலடி கொடுக்கல்ல. ஏனெனில் ஒருவர் வெல்லும் போது உறவு தோல்வி அடைகிறது. ஆனால் இருவரும் தாழ்ந்து சிந்திக்கும் போதுதான் நிம்மதியும் வெற்றியும் உருவாகிறது. உணர்வுகள் ஓர் ஆழமான நதி போல. ஒரு முறை வெள்ளம் வந்தால் அதை அடக்க இயலாது. கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சின்ன சின்ன வாக்குவாதங்களை சரியாக கையாளாமல் விட்டால் அது ஒரு பெரிய மதிக்குறைவாக மாறும். ஒருவருக்கு ஒருவர் நேரம் கொடுத்து பேசும் பழக்கத்தை உருவாக்குங்கள். சண்டைகளை தவிர்க்கும் முதல் படி பேசாமல் இருப்பது அல்ல, பேசும்போது சிந்தித்து பேசுவதே. அன்போடு பேசப்படும் ஒரு வார்த்தை கோபத்தால் சொல்லப்படும் 1000 வார்த்தைகளுக்கும் மேலானது. உணர்வுகளை தாங்கிக் கொள்வதற்கான சகிப்புத்தன்மை இல்லாமல் எந்த உறவுமே நீடிக்காது. நிம்மதி என்றது ஒருவரை மாற்றுவதில் இல்லை, புரிந்து கொள்வதில்தான். ஒரு உறவில் பெருமைதான் பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அங்கே ஏற்கனவே அன்பு தோல்வியடைந்து விடுகிறது. கணவன் மனைவி என்ற பந்தம் ஆணவத்தின் மேல் அல்ல, அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சண்டையின் போது யார் தவறு செய்தார் என்பதை வாதிடுவது முக்கியமல்ல, அந்த உறவை எப்படி மீட்டுக் கொள்வது என்பதே முக்கியம். குறைகளை சொல்லும் போது அதில் மறைந்திருக்கும் நல்லதையும் பாருங்கள். அப்படி செய்தால்தான் வீடு ஒரு சிறு பரதராஜ கோயிலாக மாறும். அங்கே சண்டைகள் வரலாம், ஆனால் நிம்மதியும் சகிப்பும் தவறாமல் இருக்கும். அன்புள்ள உறவுகள் சண்டையால் அழியாது, உணர்வுகளால் மீண்டும் பூத்து பருகும். வாழ்க்கையின் உண்மை சக்தி உறவுகளில் தான் நமக்கு தெரிகிறது. கணவன் மனைவி என்ற உறவு இரு இதயங்கள் இணையும் ஒரு புனிதமான பயணம். இதில் சண்டைகள் வரும், வாதங்கள் வரும், ஆனால் அவை அனைத்தும் உணர்வுகளின் வெடிப்புகள் மட்டுமே. உண்மையான நேசம் சண்டையில் இல்லை, அதற்கு பிறகு நீங்கள் காட்டும் பொறுமையிலும் புரிந்து கொள்ளுதலிலும் தான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நாளை அமைதியாக செறிவாக வைக்க பழகுங்கள். வார்த்தைகள் கொந்தளிக்கும் போது மௌனம் ஒரு மருந்தாக இருக்கும். உணர்வுகள் மேல் வரும் துயரத்தை தவிர்க்க மற்றவன் பார்வையிலும் நாம் ஒரு தடவையாவது நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். உங்கள் கணவர் அல்லது மனைவி தவறாக பேசுகிறாரா? உங்கள் பதிலான புன்னகை அவரை மாற செய்யும். உறவில் வெற்றி பெற்றவர்கள் பெரியவர்கள் அல்ல, பொறுமை கொண்டு புரிந்து கொண்டு அதே காதலை தொடர்ந்து பராமரிக்கிறவர்கள்தான். கடைசியாக நினைவில் வையுங்கள், உங்கள் சண்டை ஒரு நாளை சோகமாகலாம், ஆனால் உங்கள் நேசம் ஆயுளதோர் ஒளியாகும். உலகத்தில் எதுவும் நிலைத்திருக்காது, ஆனால் உண்மையான அன்பும் புரிந்து கொள்ளும் உறவும் தான் காலத்தை கடந்தும் நிலைத்திருக்கக்கூடும்.
கணவன் மனைவி இடையே சண்டை என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த சண்டையை எப்படி பார்த்து எப்படி சமாளிக்கிறோம் என்பதே உறவின் வலிமையை தீர்மானிக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை தவறாக நடந்து கொண்டால் அதற்கு பதில் கொடுக்க கடுமையான வார்த்தைகள் தேவையில்லை. உணர்ச்சிகரமான மென்மையான மௌனமும் ஒரு பதில்தான். ஒருவரை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நம்மிடம் பொறுமை வளர வேண்டும். உண்மை அன்பு என்னவென்றால் வாதத்தை வெல்லும் திறமை அல்ல, அங்கே மறைந்திருக்கும் உறவின் நலனுக்காக நம்மை கலைத்து அமைதியாக இருப்பதுதான். வாழ்க்கையை வெற்றியாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் உங்கள் உறவில் சந்தோஷத்தை வளர்த்திடுங்கள். அப்போது உங்கள் வீட்டே சும்மா இல்லாமல் சுவாசிக்கும் சாந்தி நிறைந்த ஆலயமாகிவிடும். சண்டைகள் எல்லோருக்கும் நேரிடும். ஆனால் அந்த சண்டைகளின் பின்னாலும் நம்முடைய நேசம் குறையாமல் இருப்பதுதான் உண்மையான காதலின் அறிகுறி. கணவன் மனைவி என்ற உறவு இரண்டு புயல்களை சமன் செய்வது போன்றது. ஒருவருக்கு கோபம் வரும்போது மற்றொருவர் அமைதியாக இருக்க வேண்டும். ஒருவர் தவறாக பேசும்போது மற்றொருவர் உணர்வோடு கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த சமநிலைதான் ஒரு உறவை காத்துவிடும். உண்மை காதல் என்பதெல்லாம் சினிமா டயலாக்களில் மட்டுமில்லை, உங்கள் வீட்டு சமையலறையிலும் உங்கள் மாறிக்கொள்ளும் மனப்பான்மையிலும் தான் இருக்கிறது. இன்று சண்டை என்றால் நாளை சந்தோஷமாக இருப்பது உறவின் தன்மை. சண்டையை தாண்டி கூடிக்கொள்ளும் மனது இருக்கட்டும். அப்படி இருந்தால் அந்த உறவு காலமெல்லாம் நிலைத்து நின்று அடுத்த தலைமுறைக்கும் பாசத்தின் எடுத்துக்காட்டு ஆகும். உறவுகளில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வெறும் ஆசைகள் மட்டும் போதாது. அன்பும் பொறுமையும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்துவிட்டது என்றால் அது உறவின் முடிவாக கருத வேண்டாம். அது ஒரு புதிய தொடக்கத்தின் சோதனை மட்டுமே. ஒருவரின் கோபம் ஒரு நொடிக்கானது, ஆனால் அந்த கோபத்தை வென்றுவிடும் மற்றொருவரின் அமைதி ஆயுளதோர பாசத்தை உருவாக்கும். வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்பது பணத்தில் இல்லை. இரண்டு இதயங்கள் ஒரே துடிப்பில் இருக்கும் போதுதான் உண்மையான வளம் என்று சொல்லலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எதிரியாக இருக்க வேண்டியதில்லை. நண்பராக, துணையாக, ஆதரவாளராக, உறவாக, ஒரே நிழலாக இருப்பதுதான் வாழ்வின் பொருள். உங்களுக்குள் சண்டை வந்தால் அதை தீர்க்க வார்த்தைகளை தவிர நேசத்தை செலுத்துங்கள். அதுவே பசுமை தரும் மழையாக மாறும். உறவில் சண்டை என்பது தவறு அல்ல, ஆனால் அந்த சண்டையால் உறவை விட்டுவிட்டு செல்லும் மனப்பான்மைதான் தவறு. வாழ்க்கை என்பது விறுவிறுப்பான பயணம். அதில் சலனங்கள், குழப்பங்கள், கோபம் எல்லாம் இயற்கையானவை. கணவன் மனைவி இடையே வரும் சண்டைகள் உறவை சோதிக்கின்றன, அழிக்காமல். அந்த சோதனையை கடந்து செல்லும் காதல்தான் உண்மையான காதல். ஒரு நாள் கோபம் வந்தால் அந்த நாளில் ஒருவராவது மௌனமாக இருக்க பழகட்டும். ஒருவரின் குறைகளை வெளிப்படுத்தும் முன் அவருடைய நல்லதையும் பாராட்ட பழகுங்கள். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உங்கள் துணையின் பக்கத்தில் இருப்பது மட்டுமல்ல, அவரை புரிந்து கொண்டு நிலைத்த உறவை கட்டி எழுப்புவதுதான் மிகப்பெரிய சாதனை. உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வார்த்தைகளில் பாசமும் உங்கள் பார்வையில் புரிதலும் இருக்கட்டும். ஒரு உறவின் வலிமை சிரிப்புகளில் இல்லை. சண்டைகள் வந்த போதும் அந்த உறவை கைவிடாமல் சமாளிக்க தயாராக இருக்கும் மனதில் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு என்பது ஒவ்வொரு நாளும் பராமரிக்க வேண்டிய ஒரு பூங்கா போல. சண்டை வந்துவிட்டது என்றால் அதில் குற்றம் வைக்க விடாமல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதே அன்பின் அடையாளம். உறவின் அழகு என்றால் நீ என் பக்கம் இல்லை என்று கூறுவதில் இல்லை, நீ கோபத்தில் இருந்தாலும் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் என்று சொல்வதில்தான். வாழ்க்கையின் சிறந்த சில நிமிடங்கள் சண்டைக்கு பிறகு வரும் சமாதானத்தில் இருக்கிறது. உங்கள் அன்பு ஒரு நாள் கோபத்தில் சிதையக்கூடாது. அது எப்போதும் சிரித்துக்கொண்டே பரவி கொண்டிருக்கட்டும். கணவன் மனைவி உறவின் அழகு ஒருபோதும் சண்டைகள் இல்லாததில்லை. சண்டைகளுக்கு பிறகும் உறவின் மீதான நம்பிக்கையை தொலைக்காமல் ஒருவருக்கொருவர் பக்கமாக இருப்பதில் தான் இருக்கிறது. நீங்கள் கோபத்தில் இருக்கலாம், ஆனால் அப்போது பேசும் வார்த்தைகள் ஒரு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் திறன் கொண்டவை. சண்டையின் வேளையில் ஒரே ஒரு மன்னிக்கவும் என்ற வார்த்தை உங்கள் உறவை மீண்டும் புனிதமாக மாற்றக்கூடியது. இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தடவை மட்டுமே. இதில் சின்ன சின்ன கோபங்களால் பெரிய உறவுகளை தொலைத்து விடாதீர்கள். உங்கள் துணையின் தவறை நீங்களே கவர்ந்து சிரிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அழகாக மலரும். நம் உறவுகளை அழிக்க சண்டை வருவதில்லை. அந்த சண்டையை எப்படி சமாளிக்கிறோம் என்பதே உறவை காப்பதற்கும் அழிக்கிறதற்கும் இடையே உள்ள எல்லையை நிர்ணயிக்கிறது. சண்டை என்பது ஒரு சிறிய இமையொழுக்கம் போல இருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு வரும் அமைதியும் இருவரின் மனசும் மீண்டும் ஒன்று சேர்வதுதான் அந்த உறவின் உண்மையான நேசத்தை காட்டும். கணவன் மனைவி உறவிலே இருவரும் ஒரே நேரத்தில் கோபப்பட்டு விட்டால் அந்த உறவு எப்போதும் சிதறும் அபாயத்தில் இருக்கும். ஆனால் ஒருவர் அமைதியாக இருந்தால் அந்த உறவு நிச்சயம் வெல்லும். ஒவ்வொரு முறையும் சண்டையால் விலகி போகாமல்
நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் மனம்தான் பாசத்தின் அடையாளம். உங்கள் உறவுக்கு பெரிய செலவுகள், பரிசுகள் தேவையில்லை. அங்கே ஒரு அன்பான பார்வை, ஒரு நம்பிக்கையான சொல், ஒரு நேர்மையான மன்னிப்பு போதுமானது. உங்கள் சண்டைகள் காயமாகாமல் பாடமாக மாறட்டும். அப்படி மாறும்போது உங்கள் குடும்பம் திடமாய் நிற்கும் கோபுரமாக மாறும். உறவில் சண்டை என்பது மழை போல. சில நேரங்களில் அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு வரும் சந்தோஷம் பசுமையாக மலரச் செய்யும். கணவன் மனைவி உறவினில் சண்டை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த சண்டையை காதலால் மென்மைப்படுத்தக்கூடிய உங்களின் முயற்சியால் உங்கள் உறவு அழிவை சந்திக்காது. ஒருவரின் தவறை கூறும்போது அந்த வார்த்தை ரணமாக அல்ல, வழிகாட்டியாக இருக்க வேண்டும். குடும்பம் என்பது நீ எனக்கு என்ன கொடுக்கிறாய் என்ற கேள்வி அல்ல, நாம் ஒன்றாக எப்படி இழுபறி இல்லாமல் வாழலாம் என்பதற்கான முயற்சி. உங்கள் உறவுக்கு அடித்தளமிட வேண்டும் என்றால் அங்கே புரிதலும் பொறுமையும் பாசமும் நிரம்ப இருக்க வேண்டும். சண்டை வந்துவிட்டதா? அதனை முடிவாக்காதீர்கள், அதனை புது தொடக்கமாக மாற்றுங்கள். ஒருவரை மனதார காதலித்து அவரிடம் நம் முழு உணர்வுகளையும் கொடுத்து அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று நம்பிய பிறகு அந்த நபர் நம்மை விட்டு சென்று விட்டால் அது ஒரு பெரிய பஞ்சமாக தெரியும். ஆனால் நினை, நீ அவரை தவிர்த்து உயிரோடு இருக்கிறாய் என்றால் நீ உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய போரில் நீ வெற்றி பெற்று விட்டாய். காதல் தோல்வி உன்னை முடிவுக்கு கொண்டு செல்லவில்லை. அது உனக்குள் இருந்த உணர்வுகளின் ஆழத்தையும் நீயே உணராமல் இருந்த உன்னைத்தான் வெளியில் கொண்டு வந்திருக்கிறது. காதல் தோல்வி என்பது ஒரு வகையில் உயிருக்கு நேரும் பூரிப்பான சோகம். உனக்குள் எதையோ பீத்துவிடும் அந்த வலி நாள்கள் கூட நெஞ்சில் கனத்த மழையாய் பொழியும். யாரோ ஒருவருக்கு நீ உன் முழு நெஞ்சையும் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொடுத்தாய். அந்த நபர் போனவுடன் நெஞ்சில் வெறுமை தவிர வேற எதுவும் தெரியாமல் போகிறது. ஆனால் இதை தாண்டி நீயே நீயாக மீண்டு வருகிறாய் என்றால் உன்னை விட வலிமையானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தோல்வி உன்னை அழிக்க முடியாது, அது உன்னை சோதிக்க மட்டுமே முடியும். அந்த சோதனையின் வழியே நீ உன் உண்மையான முகத்தை காணப் போகிறாய். நீ ஒரு நபரை இழந்தாய் என்பதற்காக நீ உன்னை இழக்க வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் வந்த காதல் ஒரு அத்தியாயம் மட்டுமே, அது முழு புத்தகம் அல்ல. ஒரு பக்கம் கிழிந்ததற்காக அந்த புத்தகத்தை மூடி வைக்காதே. இன்னும் பல பக்கங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. உன் வாழ்க்கை உன்னால் நிர்ணயிக்கப்படுகிறது. யாரோ உன்னை விட்டு போன காரணத்தால் நீ நின்றுவிடக்கூடாது. வாழ்க்கை ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தில் சிலர் பின்னே விழுவார்கள், சிலர் முன்னே ஓடுவார்கள், சிலர் வழியில் நின்று விட்டு விடுவார்கள். ஆனால் நீ மட்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ இப்போது வலிக்கிறாய், ஆம் உண்மை. ஆனால் அந்த வலி உன்னையும் உன் மனதை சிறந்த ஒருவராக மாற்றி அமைக்கிறது. ஒரு நாள் இந்த வலிக்கு பெயர் வெற்றியாகும். ஒரு நாள் நீ வாழும் வாழ்க்கையே நீ இழந்த காதலை மறந்துவிடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும். ஒரு நாள் நீ உன்னையே பெருமையாக நேசிக்கிறாய். உன்னிடம்தான் உண்மையான அன்பு இருந்தது என்பதை நீ உணர்கிறாய். அப்போது காதல் தோல்வி என்பது வெறும் ஒரு தொடக்கக்கட்ட பயிற்சி போலவே தெரியும். ஒரு நபர் உன்னை காதலிக்காமல் போவதற்காக நீ உன்னை நேசிப்பதை நிறுத்திவிடக்கூடாது. நீ அவரிடம் உண்மையாக இருந்தாய், அதுவே போதும். அவர்கள் உனது உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு இல்லை. சில நாட்களில் காதல் என்பது எதிர்பாராத முடிவுகளை தரும். ஆனால் அந்த முடிவுகள் கூட உன்னை அழிக்க முடியாது. ஏனெனில் நீ ஒரு உணர்வு மனிதன் மட்டுமல்ல, நீ ஒரு உண்மை வீரன். வாழ்க்கையில் சிலருடன் சில பாகங்கள் மட்டுமே நமக்கு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நாம் முழு நாவலையும் அவர்களுடன் வாழ நினைப்போம். இதுதான் தவறு. கடைசியில் அவர்கள் வெளியேறிய பின் தான் நாம் உணர்வோம், நாம் அவர்களை காதலிக்கவில்லை, நாம் அவர்களுடன் வாழும் கனவுகளை தான் காதலித்தோம். அந்த கனவுகளை விட்டுவிட்டு நம்மையே காதலிக்க ஆரம்பித்தால் இந்த உலகமே நமக்கே புதிதாய் தெரியும். நீ இப்போது ஒரே வழியில் தவிக்கிறாய். ஒரே நபரின் ஞாபகங்களால் கிழ்கிறாய். அவருடன் பழகிய வார்த்தைகள், பார்க்கும் இடங்கள், கேட்ட பாடல்கள் எல்லாமே காயமாகவே தெரியுமா? அது சரி. ஆனால் நாளை ஒரு நாள் அந்த இடங்களிலும் அந்த பாடல்களிலும் கூட உன் சிரிப்பே பிரதிபலிக்கும். ஏனெனில் நீ மீளுவாய், நிச்சயமாக மீளுவாய். அந்த வெறுமை ஒரு நாள் நிரம்பும். ஆனால் நீ முதலில் உன்னையே நிரப்ப வேண்டும். நம்பிக்கையால், கனவுகளால், புதிய வழிகளால் உன்னால் முடியும். காதல் தோல்வி உன் முடிவல்ல, அது உன் மறுபிறப்புக்கு முதல் அடிக்கல். எப்போதாவது ஒரு நாளில்
நீ இந்த நாளை நினைத்து சிரிப்பாய். அந்த நாளில் நான் இவ்வளவு அழுதேனே என்று. ஆனால் இப்போது அந்த நாள் கோபமாக தோன்றும். ஏன் எனது வாழ்க்கை இப்படியானது? ஏன் நம்மை நம்ப வைத்தவர் இவ்வளவு வலியாய் விட்டு சென்றார்? ஆனால் அந்த ஏன்களுக்கு பதில் தேடாமல் நீ உன் எப்படி என்பதை தேட ஆரம்பி. எப்படி மீண்டு வரலாம்? எப்படி நிமிர்ந்து நடக்கலாம்? எப்படி மீண்டும் சிரிக்கலாம்? உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை. காதல் தோல்வி உன்னையே முடிவு செய்துவிட முடியாது. அது உன் கதையின் ஒரு கவலையான பக்கம் மட்டுமே. உன் வாழ்வின் பெரும் வெற்றி இன்னும் எழுதப்பட வேண்டியிருப்பது போல உன்னுடைய தன்மானம் இன்னும் பளிச்சென்று பிரகாசிக்கவில்லை என்பதுதான் உண்மை. முடிவில் நீ மட்டும்தான் நம்ப வேண்டும். நான் மீண்டும் வாழ முடியும். காதல் தோல்வி என்னை சோகப்படுத்தலாம், அழிக்க முடியாது. வாழ்க்கை என்னை தாழ்த்தலாம், ஆனால் நான் மீண்டும் உயர்ந்து வருவேன். இந்த உலகத்தில் யாரும் என் வாழ்வின் கதாநாயகர் இல்லை, நான் தான். காதல் தோல்வி என்பது நம் உயிரின் ஒரு பகுதியையே இருண்ட குழியில் தள்ளும் வலி. நாள்தோறும் ஒரே நபரை நினைத்து வாழ்ந்தவன், ஒரே நபருக்காக எல்லாவற்றையும் விட்டவன், ஒரே நபரின் வார்த்தைக்காக காத்திருந்தவன், அந்த நபரே ஒரு நாள் நீ இல்லைலா எனக்கு பொருள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டால் என்ன ஆகும்? நம் முழு வாழ்வு கேள்விக்குறியாய் ஆகிவிடும். உணர்வுகள் கீறி விழும், நம்பிக்கைகள் சிதறிவிடும், வாழ்க்கையே நின்றுவிடும் போல தோன்றும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவை எல்லாமே ஒரு தற்காலிகமான இருள். இந்த இருளில் நீ தற்காலிகமாக திகைத்து நிற்கிறாய். ஆனால் இந்த இருளை தாண்டி ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உன்னில் தான் இருக்கிறது. நீ இன்னும் உன் முழு வலிமையை உணரவில்லை. நீ உன் முழு நம்பிக்கையை, முழு அன்பையும் யாரையாவது நேசிக்க பயன்படுத்தி இருக்கிறாய். ஆனால் அந்த அன்பின் சிறிதளவே நீ உன்னிடமே செலுத்தினால் நீ வாழ்க்கையை மாற்றிவிடலாம். உன்னை விட்டு சென்றவர் யாராக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்க்கையின் முழு அர்த்தம் அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய காலம், ஒரு பாடம், ஒரு தூரம் மட்டுமே. ஆனால் நீயேதான் முழு புத்தகம். காதல் தோல்வி உனக்கு காயமாய் இருக்கலாம், ஆனால் அது உன்னில் மறுபடியும் ஒரு புதிய மனிதனை கண்டெடுக்க வாய்ப்பு கொடுக்கிறது. நீ இப்போது அழுகிறாய் ஒருவருக்காக, ஆனால் அந்த ஒருவர் உன்னை விட்டு சென்று விட்டார். ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் தவிக்கிறாய். அதற்கெல்லாம் விடை தேடாதே. ஏனெனில் சில விடைகள் இந்த வாழ்க்கையில் கிடைக்கவே கிடையாது. ஆனால் சில வெற்றிகள் துயரங்களை கடந்த பின் மட்டுமே கிடைக்கும். நீ இப்போது அழுகிறாய், சரி, ஆனால் நீ நாளை சிரிக்க வேண்டியவன். நீ இப்போது இருளில் தவிக்கிறாய், சரி, ஆனால் நீ நாளை ஒளியை கண்டடைய வேண்டியவன். நீ இப்போது நிமிர முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் இன்னும் முழு புயல் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் அழகான நாட்கள் இன்னும் எழுதப்படவே இல்லை. ஒருவன் உன்னை விட்டு சென்றார் என்றதற்காக நீ உன் கனவுகளையும் விட்டுவிடக்கூடாது. அந்த கனவுகள் உன் தாயின் கனவுகள், உன் குடும்பத்தின் நம்பிக்கை, உன் எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பு. நீ இப்போது தனிமையாய் இருப்பதற்காக நீ முடிவு கட்டப்பட்டவன் அல்ல. உனக்குள் இன்னும் ஒரு வீரன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த வீரனை எழுப்பும் நேரம் இது. அவர் போனது உனக்கு இழப்பு, சரி, ஆனால் நீ உன்னை இழந்தால் அதுவே உண்மையான தோல்வி. எத்தனை பேர் உன்னை விட்டு போகலாம், ஆனால் நீ மட்டும் உன்னை விட்டு போகக்கூடாது. காதல் தோல்வி ஒரு மனச்சோர்வை தரும், ஆனால் அதற்கு ஒரு பகுதி அளவு நீயே காரணமாக இருப்பாய். ஏன் என்றால் நீ ஒருவரை எல்லாம் என்று நம்பினாய். ஆனால் இனிமேல் ஒருவரையும் எல்லாம் என்று நினைக்காதே. நீயே உன்னுடைய எல்லாம். நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் இன்னும் எல்லாம் முடிந்துவிடவில்லை. இன்னும் பல உறவுகள் உனக்காக காத்திருக்கின்றன. உன்னை நேசிக்க தயாரானவர்கள் இருக்கின்றனர். உன் கனவுகள் மட்டும்தான் நீயாக இருக்கும்போது காதல் தோல்வி ஒரு வழியாக இல்லை, வெற்றிக்கான விளக்காக மாறும். தோல்வி எதுவாக இருந்தாலும் அதற்கு பின் எழுந்தவன் தான் உண்மையான நாயகன். இப்போது வலிக்கிறது, ஆனால் ஒரு நாள் அது பெருமையாகவும் கற்றப்பாடாகவும் மாறும். வாழ்க்கை உன்னை அழைத்திருக்கிறது. அந்த அழைப்பை மீறாதே. காதலுக்காக வாழ்ந்தாய், இனிமேல் உனக்காக வாழு. நீ ஒரு நாள் வெற்றியுடன் நின்று, நான் காதலினால் விழுந்தேன், ஆனால் அதே காதல் எனக்கு தெளிவையும் தன்னம்பிக்கையையும் உண்மையான நானாக வாழ்ந்த பாடத்தையும் கொடுத்தது என்று சொல்லும் நாள் வரும். காதல் தோல்வி வந்ததற்கு நீ தவறானவனோ தவறானவளோ இல்லை. வாழ்க்கை ஒரு பாடசாலை. சில உறவுகள் பாடமாக வரலாம், சிலர் துயரமாக விட்டு செல்லலாம். ஆனால் அந்த வழிதான் உன்னை உயர்த்தும். இன்று உன்னை விட்டு சென்றவனை யாராக இருந்தாலும் நாளை நீ உன் வெற்றியால் அவர்களை நினைவில் கூட வைக்க மாட்டாய். விடாதே, நீ இருக்க வேண்டிய இடம் இன்னும் வரவிருக்கிறது. ஒரு காதல் தவறி போனது வாழ்க்கை முழுதும் துன்பம் என்பதற்கான அடையாளம் அல்ல. அது ஒரு பாடம். உன்னை இன்னும் வலிமையாக்கும் ஒரு அனுபவம். உன் இதயம் உடைந்திருந்தாலும் உன் கனவுகள் உடையக்கூடாது. ஒவ்வொரு கண்ணீருக்கும் எதிராக ஒரு வெற்றியை கட்டு. நாளை ஒரு நாள் இந்த வலிதான் உன் சிரிப்புக்கு அடிப்படையாகும். காதல் தோல்வி வந்துவிட்டது என்று வாழ்க்கை தோல்வி அடைந்து விட்டது என்று நினைக்காதே.
ஒரு பாதை முடிந்தது, ஆனால் 10 பாதைகள் இன்னும் திறக்கவில்லை. உன் வாழ்க்கையின் மையம் காதல் அல்ல, அது நீ. நீ வளர வேண்டும், நீ சிரிக்க வேண்டும், நீ வெற்றி பெற வேண்டும். காதலுக்கு மேலாக உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. உன்னை நேசிக்காதவர்களை பிடித்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய வாழ்க்கையை நீ கட்டிக்கொள். காதல் தோல்வி வந்தாலும் உன் வாழ்வில் இன்னும் நிறைய தேடல்கள், கனவுகள், சாதனைகள் இருக்கின்றன. ஒரு காதல் முடிவது வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீ இன்று அழுகிறாய் என்று நாளையும் அழ வேண்டியதில்லை. ஒரு நாளில் உன் வாழ்க்கை திரும்பும். ஒரு நாளில் உன் கனவுகள் நனவாகும். ஒரு நாளில் உன் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். அந்த நாள் வரைக்கும் சுருண்டு விடாதே. காதல் தோல்வி உன்னை சோர்வடைய செய்யலாம், ஆனால் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தோல்வியடையக்கூடாது. ஒருவர் உன்னை விட்டு சென்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். அது அவனுடைய தேர்வு. ஆனால் நீ உன் வாழ்க்கையை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயமில்லை. காதல் ஒரு பகுதி மட்டுமே, அது முழுமை அல்ல. நீ இப்போது அழுகிறாய், சோர்கிறாய், பதட்டப்படுகிறாய். இது எல்லாம் இயல்பு. ஆனால் இந்த நிலை நிரந்தரம் அல்ல. உன் உள்ளத்தில் உள்ள சுடரான ஒளியை யாரும் அணைக்க முடியாது. உன்னை விட்டு சென்றவர்களும் அல்ல. அந்த வலியை வெற்றியாக்கி காட்டு. நாளை நீ மாறியிருப்பாய், வலிமையாக இருப்பாய். நம்மை விட்டு சென்றவர்களும் நினைக்கும், இவன் இவ்வளவு உயர்ந்து விட்டாரே, அதுதான் உன் பதில். காதல் என்பது ஒரு மனித மனதில் எப்பொழுதும் தோன்றக்கூடிய புனிதமான உணர்வு. அதற்கு ஒரு கால வரையறை இல்லை, ஒரு சமூகவியல் சட்டம் இல்லை. நாம் எத்தனை வயதானாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், உண்மை காதலுக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு விஷயம்: இருவரும் ஒருவரை உண்மையாக நேசிப்பதா இல்லையா என்பது. மனிதர்கள் உருவாக்கிய எல்லா வேறுபாடுகளும், வயது, மதம், சாதி எல்லாம் சமுதாய கட்டமைப்புக்குள் வருவதை மட்டும்தான் குறிப்பதற்கு. ஆனால் மனதின் உணர்வுகள் எந்த சட்டத்தையும் கேட்டுக்கொள்ளாது. காதலிக்கும் போது ஒரு மனம் இன்னொரு மனத்தை தன் பக்கத்தில் இணைத்துக் கொள்ளும். ஒரு உயிர் இன்னொரு உயிருடன் ஒன்றாக துடிக்கும். அதில் நீ யாரு? என் மதத்தில் இருக்கியா? உன்னோட வயசு என்ன? நீ எந்த ஜாதிக்கார என்று கேட்கும் இடமில்லை. அது கேட்கும் ஒன்றே ஒன்று: நீ எனக்காக இருக்க விரும்புகிறாயா என்பதுதான். காதலுக்கு அளவுகோல்கள் தேவையில்லை. ஒரு பசுமை இலை சூரியனை நேசிக்கிறது, ஒரு கடல் நதி நீரை கட்டிக்கொள்கிறது. அதுபோல்தான் ஒரு மனம் இன்னொரு மனத்தை காதலிக்கிறது. அந்த காதலுக்குள் சாதி பேசுவதில்லை, மதம் விதிகள் போடுவதில்லை. வயது தடையாக நின்றது என்றால் அங்கு தாமதமாகியும் வரும் ஒரு புரிதல் இருக்கிறது. நீ ஒரு பெரியவரா சிறியவரா என்பதை காதல் கேட்காது. நீ இந்த மதமா அந்த மதமா என்பதையும் கவனிக்காது. நீ இந்த ஜாதியா அந்த ஜாதியா என்பதை அது அறியாது. அது மட்டும் தெரியுமே, இந்த மனதை நீ பார்த்தபோது உனக்குள் ஒரு அலை எழுந்ததா? இந்த உயிருடன் நீ வாழ விரும்புகிறாயா? அது போதும், அந்த உணர்வு போதும். காதலுக்கு எல்லை இல்லை. அதை அளக்கும் மனிதர்கள் தான் குற்றவாளிகள். காதலுக்கு எந்த வயதும் தடையல்ல. ஏனெனில் காதல் ஒரு மனநிலை. அது வயதை எண்ணிக்கையாக பார்க்காது. காதலுக்கு மதமும் சாதியும் கூட தேவையில்லை. ஏனெனில் அவை மனிதனால் உருவாக்கப்பட்ட அவிழ்களே தவிர மனிதத்தின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காத பிரிவுகள். உண்மையான காதல் என்பது ஒரு புரிதல், ஒரு மனதை இன்னொரு மனம் புரிந்து கொண்டு அதன் வலியை தாங்க விரும்பும் உந்துதல். ஒரு உயிர் இன்னொரு உயிருடன் பிணைந்து வாழ விரும்பும் உணர்ச்சி. அது எல்லை கடந்தது, அது பார்வையை கடந்தது, அது பெயரை கடந்தது. அங்கே வேறுபாடுகள் இல்லை, அங்கே மதங்கள் இல்லை, அங்கே சாதிகள் இல்லை. அங்கே இருக்கிறதெல்லாம் இரு மனங்களும் ஒன்றாக பறக்க நினைக்கும் ஆசைதான். காதலுக்கு எதுவும் முக்கியமில்லை, உண்மை மட்டுமே முக்கியம். காதல் என்ற ஒன்று அது கணக்கு போட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு கணம், ஒரு புனிதமான உணர்வு. அங்கு வேறு யாரும் நுழையக்கூடாது. வயது பெரியவனா சிறியவனா என்று பார்த்தால் அன்பு பிறக்கவே முடியாது. மதம் சாதி என்ற பெயரில் நாம் விதித்த எல்லா எல்லைகளும் ஒரு உண்மையான மன உறவை அழிக்கத்தான் பயன்படுகிறது. ஆனால் உண்மை காதல் அதற்கு எல்லை வைக்காது. அது இரு மனங்களை மட்டும் பார்க்கும். அந்த இரு மனங்கள் ஒன்றாக வாழ நம்பிக்கையுடன் இருக்கிறதா என்பதை பார்க்கும். வாழ்க்கையில் ஒருவரை உண்மையா நேசிக்கும் போது
அவரது தோற்றம், குடும்பம், வருமானம், மதம், சாதி எதுவும் முக்கியமல்ல. முக்கியமானது ஒன்று, அவர் உங்கள் வாழ்வில் இருந்தால் உங்களுக்கு அமைதியா? அவர் இல்லாமல் உங்கள் நாளை நினைத்தால் அது வலிக்கிறதா? அந்த உணர்வுதான் உண்மையான காதல். அதற்காக எந்த அடையாளமும் தேவையில்லை. அது உணர்ந்தால் போதும். உண்மை காதல் ஒரு உயிரின் மூச்சாகிவிடும். நாம தான் மனிதர்கள், நம்மாலதான் வரையறைகள் உருவாக்கப்படுது. இந்த வயசுக்கு மேலதான் காதல், இந்த மதத்தில தான் கல்யாணம், இந்த சாதிக்குள்ளதான் ஏற்றது. ஆனா உணர்வுகள் அவையெல்லாம் கட்டுப்பாடுகளுக்குள் வாழ்வதில்லை. ஒரு 20 வயது பெண்ணுக்கும் 30 வயது ஆணுக்கும் இடையே தோன்றும் உணர்வு, ஒரு சிறு நகரில் பிறந்தவளுக்கும் ஒரு அந்நிய மதத்தில் பிறந்தவனுக்கும் இடையே உருவாகும் நேசம் எல்லாம் காதல்தான். அந்த காதல் சொல்வது இதுதான்: நீ என்னோடோடு இருக்கணும். உன்னுடைய கண்ணழகும் சிரிப்பும் பேச்சும் என் வாழ்க்கையை விட்டு பிரியக்கூடாது. அந்த உணர்வு எந்த மொழியில் வந்தாலும் சரி, அது உண்மையான உணர்வுதான். காதலுக்கு வயசு இல்லை, காதலுக்கு சாதி இல்லை, காதலுக்கு மதம் இல்லை, காதலுக்கு எல்லை இல்லை. அதை யாரோ ஒருவர் உருவாக்கும் வரம்புகளில் அடைத்து வைக்க முடியாது. ஏனெனில் காதல் ஒரு புயல். அது வரும்போது எல்லாவற்றையும் அடித்துச் செல்லும். ஆனால் பின்னாடி விட்டு செல்லும் ஒரு நிலையாக நிலைக்கும் இரு உயிர்களின் இணைப்பை. காதல் என்பது ஒரு புனிதமான உணர்வு. அது ஒரு கணத்தில் தோன்றி வாழ்நாள் முழுவதும் நீடிக்கக்கூடியது. அந்த காதலுக்கு வயது முக்கியமா என்று கேட்கும்போது நான் கேட்க விரும்புவது இது: ஒரு மனிதன் மற்றொருவரை உண்மையாய் நேசிக்கிறான் என்றால் அது வயதால் குறையுமா? இல்லையே. மதம் முக்கியமா என்று கேட்கும்போது ஒரே கடவுளை பல பெயர்களில் உணரக்கூடிய மனிதர்கள், நேசிக்கின்றவர்கள் மட்டும் வெவ்வேறு மதத்தில் இருப்பது பாவமா? இல்லையே. சாதி முக்கியமா என்று கேட்கும்போது இரு மனங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்கின்றன. அந்த உணர்வுகள் உயர்ந்தவை. அவை சாதியை எப்போதுமே மதிப்பதில்லை. காதலுக்கு ஒரு மரியாதை வேண்டும். ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவரை அவராக ஏற்றுக்கொள்வது வேண்டும். அவர் வேறொரு மொழி பேசுவாரா, வேறொரு கலாச்சாரம் கொண்டவரா, அது ஒன்றும் முக்கியமில்லை. காதலுக்கு எல்லைகள் இல்லாத போது நாம் அதற்கு எல்லை கட்டுவது தவறே தவறு. அது உண்மை காதலை பாதிக்கும் தான், அழிக்க முடியாது. காதல் ஒரு சூத்திரம் அல்ல. அதை கணக்குகள் போட்டு அளக்க முடியாது. அது ஒரு சமநிலை அல்ல. அதில் ஒருவரே மேலாகவும் கீழாகவும் இருக்க முடியாது. அது ஒரு ஒப்பந்தம் அல்ல. எந்த வயதில் மட்டும் நடக்கணும், எந்த மதத்துல தான் செல்லணும், எந்த சாதிக்குள்ளதான் உரிமை கிடைக்கணும் என்பது போல. காதல் ஒரு பூரண அனுபவம். 2 மனங்களின், 2 உயிர்களின் பயணம். அது எப்போது ஆரம்பிக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அது யாரிடம் துவங்கும் என்பதும் கணிக்க முடியாது. ஒருபோதும் உங்களைப் போல இல்லை என்பவனை நேசிப்பதில்தான் காதலின் மகிமை இருக்கிறது. அவர் உங்கள் மதத்தை சார்ந்தவர் இல்லையெனில், அவர் உங்கள் சாதிக்கு வெளியில் இருக்கிறார் எனில், அவர் உங்கள் வயதை விட அதிகமோ குறைவோ இருக்கிறார் எனில், அதற்கெல்லாம் முன்னே காதல் இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் பார்த்தாகணும். மனித சமுதாயம் வரையறைத்த எல்லா எல்லைகளையும் கடந்து செல்லும் அந்த உண்மை காதல் ஒரு வாழ்க்கையின் உருவை மாற்றக்கூடிய சக்தி. அந்த காதலை புரிந்து கொள்ளாமல் சாதி, மதம், வயது என மூடிய கதவுகளை மூடி வைத்துக் கொள்வது ஒரு அழகான மழையை நமக்கு தெரியாமலே கதவை மூடியிருப்பது போல். காதலை திறந்து அனுபவிக்க வேண்டும். அது யாரிடமும் பாகுபாடு பார்ப்பதில்லை. நாமும் அதையே செய்யக்கூடாது. காதல் ஒரு அழகான சந்திப்பு. அது கண்கள் சந்திக்கும் ஒரு கணம். ஆனால் அதன் தாக்கம் வாழ்நாள் முழுக்க நிறைந்திருக்கும். அந்த சந்திப்பில வயது எண்கள் மாத்திரம், மதம் ஒரு பெயர் மாத்திரம், சாதி ஒரு சமூகவியல் லேபிள். ஆனால் மனம் அது கணக்குகளை செய்யாது. அது யார் பேசுறாங்க, எதில் இருந்தாங்க, எத்தனை வயசு என்பதெல்லாம் பார்த்து கொண்டே இராது. அது யாரோ ஒருவரின் அப்புறம் போன சிரிப்பை நினைத்து சிரிக்கும். அவரோட சொன்ன வார்த்தையை 8வது முறை மனசுக்குள் ஒலிக்க செய்யும். காதலுக்கு மதம் முக்கியமா? ஒரே கடவுளை பல வழியில் வணங்கும் உலகத்தில் நம்மை நேசிக்கிறவரை அவரோட கடவுள் வேறா என்று சொல்லி விளக்குவது காதலின் தூய்மையை கேள்விக்குள்ளாக்குவது போல. சாதி முக்கியமா? இரு உயிர்கள் சேர்ந்து விட்டால் அவர்களுடைய குருதியில் ஓடும் காதல் உணர்வின் நிறம் ஒரே மாதிரிதான். காதல் என்பது சாதியை சார்ந்திருக்காது. அது உணர்வுகளின் உறவாக மட்டுமே இருக்கிறது. உண்மையான காதல் வயதை கவனிக்காது. அது நாளை வாழ வேண்டும் என்ற ஆசையில் மட்டும் மூழ்கி இருக்கும். யாராவது தன்னை புரிந்து கொள்வாரா என்பதற்காகவே தேடி போகும் பயணமே காதல். இந்த பயணத்தில் தடையாக இருப்பவை மனிதர்கள் கட்டிய கம்பிகள். ஆனால் உணர்வுகளால் கட்டிய உறவுகளை யாராலும் உடைக்க முடியாது. காதல் ஒரு சட்டப்படி உறவல்ல. அது ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட உறவும் அல்ல. அது இரு மனங்களில் உருவாகும் காலத்தின் கட்டுப்பாடுகளையும் சமூகத்தின் கருத்துக்களையும் மீறும் ஒரு சக்தி. காதலிக்கின்றவர் இருவருக்கும் இடையே
10 வயது வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அந்த 10 வயதுக்குள் ஒருவர் சொல்வதை கேட்டால் மற்றவருக்கு நிம்மதி கிடைக்கிறதா? அவர்கள் பார்வையில மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கிறதா? அதுதான் முக்கியம். மதம் வேறாக இருக்கலாம், ஆனால் இருவரும் ஒரே நிலத்தில் கையெழுத்து போட தயார் இருக்கிறார்களா? அதுதான் உண்மை மதம். சாதி வேறுபட்டிருக்கலாம், ஆனால் இருவரும் ஒரே தளத்தில் வாழ்க்கையை பகிர்ந்து வாழ நினைக்கிறார்களா? அதுதான் உண்மை உயர்வு. காதல் என்பது நீ யாருன்னு இல்ல, நீ எனக்கு என்னவென்னு முக்கியம் என்று சொல்லும் தைரியமான உறவு. அந்த தைரியம் இல்லாதவர்கள் தான் காதலை மதம், சாதி, வயது, வீடு, குடும்பம் என ஒழுங்குபடுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் உண்மை காதலனோ அவன் ஆசைப்பட்டவளை வாழ வைத்துத்தான் விடுவான். காதலுக்கு ஒரு வரம்பே இல்ல. வாழ்க்கையில் நம்மை நேசிக்கிற ஒருவரை கண்டுபிடிக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் ஒரு கதிர் நம்முள் பாயும். அது என்னவென்றால் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சொல்வது, இந்த மனிதர் உனக்கு துணை, இந்த மனிதர் உன்னுடன் சிரிக்க தயாரானவர், உன் கண்ணீர் துடைக்க முனைந்தவர். அவர் 5 வருடம் பெரியவரா, 2 வருடம் சிறியவரா, அவர் வேறு மதத்தை சேர்ந்தவரா, வேறு சாதிக்காரரா, அது என்னவாகும்? வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்முடன் இருக்க விரும்புகிற ஒருவரை இவ்வளவு காரணங்களால் பிரிக்க வேண்டுமா? காதலுக்கு மதம் முக்கியமில்லை. காரணம், அது இன்றைய மனிதன் உருவாக்கிய சின்னம். காதலுக்கு சாதி முக்கியமில்லை. காரணம், அது கடந்த நூற்றாண்டின் கலங்கிய பாரம்பரியம். காதலுக்கு வயது முக்கியமில்லை, ஏனெனில் உணர்வுகள் நம்மை விட முதிர்ந்தவை. காதலுக்கு முக்கியமானது ஒன்றுதான். அவனோடு வாழும்போது உனக்கு அமைதியா? அவளோடு பேசும்போது உனக்கு மன நிறைவா? இதற்கான பதில் ஆம் என்றால் எல்லா கேள்விகளும் பொருட்டல்ல. ஏனெனில் உண்மை காதல் சில நேரங்களில் தடைப்பட்டாலும் எப்போதும் நிலைத்து நிற்கும். ஒரு பழக்கம் என்றால் அது வெறும் ஒரு செயல் அல்ல, அது மனதின் ஒரு நிலை. அது நம்மை தினசரி செயலில் ஈடுபடுத்தும் ஒரு அடிமைத்தனம். அந்த பழக்கம் நம்மை யார் என்று மறக்கச் செய்கிறது. ஆனால் அதே பழக்கத்தை எதிர்த்து தன்னைத்தானே வெல்வது என்பது ஒரு வீரனின் செயலாகும். யார் ஒருவன் தன் ஆசைகளை வெல்லுகிறாரோ அவனே உண்மையான சாம்ராட்டாகிறான். மற்றவர் உலகத்தை வெல்லலாம், ஆனால் தன்னையே வெல்வதுதான் வாழ்க்கையின் மகத்தான வெற்றி. ஒரு மனிதன் தன்னாலேயே பாதிக்கப்படும் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு அந்த பாதையில 10 முறை விழுந்தும், ஆனா 19ஆம் முறையில யாருமே பார்க்காம நினைச்சு எழுந்து கண்ணநீர் தொடச்சிட்டு, இப்போ போதும், இதுல இருந்து நான் வெளியே வரணும், என் வாழ்க்கை என் கையில இருக்கணும், எனக்காக என் மனசு சுத்தமா இருக்கணும், எனக்கு என் கண்களுக்கு நேரா பார்ப்பதுக்கு தலை நிமிர்ந்த நம்பிக்கை வேண்டும்னு முடிவு பண்ற நேரமே வாழ்க்கை மாற்றம் அடையும். அந்த நொடிதான் ஒரு மனிதன் நிஜமான வீரனாகிறான். ஏன்றா தன்னை வெல்லுறதை விட பெரிய வெற்றி இந்த உலகத்துல எதுவும் இல்ல. கைப்பழக்கத்தோட போதையில் மிதக்கும் நாட்களில சில நிமிட சந்தோஷத்துக்காக பல மணி நேர நிம்மதியை கொடுக்கறதா நீ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற நாளிலேயே ஒரு புத்திசாலி உனக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கிறான். அந்த புத்திசாலி உனக்கு சொல்றான், இது உனக்கான வாழ்க்கை கிடையாது, நீ யாருன்னு உனக்கு நினைப்பே இல்ல, நீ கண்ட கனவுகள் எல்லாம் மண்ணுல ஊறி போயிடும். நீ இப்போ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உன்னை பழைய பாதையால முடிஞ்சு போகாத அளவுக்கு தெளிவா இருக்கணும். ஏன்னா அந்த பழைய பாதையில தான் நீ உன்னை பல தடவை இழந்திருக்க. இப்போ உனக்காக ஒரு புது பக்கம் தெரிஞ்சிருக்குது. அந்த பக்கம் சுத்தமா, அமைதியோட, உயர்ந்த எண்ணங்களோட நிரம்பி இருக்கும். நீ அந்த பக்கம் நடக்க ஆரம்பிக்கும் போது முதல் நாள்ல உனக்கு வேதனையா இருக்கும். ஏன்றா பழக்கத்துக்கு விட்ட தேவை மூளை முழுக்க முழுக்க கலக்கம் தரும். ஆனா 4 நாளா நீ அதை தாங்கிக்கிட்டே போனா 1 மாசத்துக்குள்ள நீ உணர்வை, இவ்வளவு நாள் நம்ம சின்னதுக்காக பெரியதை இழந்திருக்கோன்னு. அந்த உணர்வு தான் உனக்கு புது வாழ்க்கையா தரும். ஒரு மனிதன் கைப்பழக்கத்தோடு இருந்தா உடம்புக்கு மட்டும் நோய் வராது, அவன் எண்ணங்கள் கூட மாசுபடும். மனசுக்குள்ள ஒரு மந்த நிலையா உருவாகும். அந்த மந்தம் தான் அவனை சின்ன சின்ன காரியத்திலேயே தோல்வி அடைய வைக்கும். ஏன்றா அந்த பழக்கம் அவனோட நம்பிக்கையை சுரண்டி சுரண்டி சோம்பலாக்கும், சுறுசுறுப்பை சாய்த்து வைக்கும். ஆனா அந்த ஒரு பழக்கத்துக்கு ஆட்டம் போடாம அதை பிடிச்சு வெளிவரும்போது ஒரு மனிதன் வாழ்க்கையிலேயே புதுசா பிறக்கிற மாதிரியே இருக்கும். முதல்ல அவன் நினைப்பதிலேயே ஒரு ஒழுங்கு வரும். பழைய சிதறல் எல்லாம் மாறி மனசு கோலமா இருக்கும். நோக்கமோட சிந்தனை வர ஆரம்பிக்கும். தூக்கம் மேன்மை அடையும். விழிப்பது புத்துணர்வோடு இருக்கும். அது மட்டும் இல்ல, உன்னை சுற்றி இருந்த அந்த ஏமாற்றத்தோட மனநோய்கள் எல்லாம் மூளை சுத்தமாவதனால பின் நழுவ ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நம்பிக்கையோட நீ கண்ட கனவுகள் உனக்குள்ள எழுந்து வா நம்ம போகலான்னு சொல்லும்.
அதுதான் உன்னை வாழ்க்கையிலேயே நடந்த மிகப்பெரிய மாற்றமா நீ கண்டுபிடிக்க முடியுமா என்ற ஒரு விசேஷ தருணம். அந்த தருணம் வருவதற்காக நீ தினம் தினம் உன்னோட பழக்கத்துக்கு எதிராக போராடணும். ஏன்னா அது ஒரு போதை. அது உன்னை சின்னதா சாப்பிட்டு பெரியதா இழக்க வைக்கும். ஒரு சுகமாய் பார்ப்பது போல் இருக்கும். ஆனா அது ஒரு நரக வாசல். நீ அந்த வாசலை மூடிய பின்னால் தான் உண்மை வாழ்வு பக்கம் வரும். ஒரே பழக்கத்துக்கு வாழ்க்கையே சொத்தாக்கி விட்டு வைக்கும் அளவுக்கு மனசு மென்மையா மாறிடும். மனசு மென்மையா ஆனாலே ஏதாவது ஒரு காரியத்துல ஒழுக்கமில்லாம போவதற்கான வாய்ப்பு அதிகம். அதான் அந்த பழக்கம் மனசை பிடிச்சு வைக்கிறது. அந்த எண்ணம் மட்டும்தானே இருக்கு. இன்னொரு தடவையாவது எதுவும் ஆகாது. அதுதான் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியே இல்லாத காலம். ஆனா அந்த ஒரே நாளில் நீ முடிவெடுத்து விட்டு அந்த வலியோட எதிர்த்து நின்னா உடம்பு, மனசு, மூளை மூன்றும் கூடவே மாற்றமடையும். நீ மாறுற மாதிரி உன்ன சந்தோஷமும் மாறும், சோகமும் குறையும், முகம் பொலிவோட இருக்கும், கண்கள் நேர்பார்வையோட ஒலிக்கணும், உன்னோட உள்ளம் ஒரு குழந்தை மாதிரி சுத்தமா இருக்கும். அப்பதான் உனக்கு புரியும், இவ்வளவு நாள் நான் என்ன மாதிரியா இருந்தேன், இப்ப என்ன மாதிரியா மாறிட்டேன். அந்த வித்தியாசத்தை உன்னால மட்டும் உணர முடியும். மற்றவங்களுக்கு அது தெரியாமல் போகலாம். ஆனா நீ மாத்திய உணர்வு உன்னை வாழ்நாளையே உயரத்துக்கும் கிளறவத்துக்கும் கொண்டு போவதற்கான முதல் படியாக இருக்கும். எப்போ நீ அந்த பழைய பழக்கத்திலிருந்து வெளியே வர்ற, அப்போதான் வாழ்க்கையின் வாசல் திறக்குது. அது வரைக்கும் நீ என்னன்னு உனக்கு தெரியவே இல்லை. அந்த பழக்கம்தான் உன்னை வாழ்க்கையை பொய்யா காட்டுச்சு. அதுதான் உன்னோட நேரத்தையும் நியாயத்தையும் நம்பிக்கையையும் நிம்மதியையும் கொள்ளையடிச்சது. நீ வாழ்ந்த மாதிரி இருந்தாலும் அந்த பழக்கம் மட்டும் நிஜமா உன்னை உயிரோட இருந்த ஆவியாதான் பார்த்து கொண்டிருந்தது. ஆனா ஒரு நாள் நீ சத்தம் இல்லாம உனக்குள்ளேயே நினைச்சு முடிவு பண்ற, போதும், இன்னொரு தடவையும் இதுக்கு நான் அடிமையாவே மாட்டேன். அந்த ஒரு நொடியில் உருவாகும் மன உறுதி தான் உன்னை மாற வைக்கும். முதல் நாள் சிரமமா இருக்கும். மூளை கத்தும், உடம்பு கூச்சலிடும், மனசு போராடும். ஆனா நீ பக்கத்துல இருக்கிற அந்த அமைதியை பாரு. அந்த சுத்தமான காற்றை சுவாசி. அந்த சூரிய ஒளி உன்ன முகத்துல விழும் நிமிடம் உணர். நீ உயிரோட இருக்கிற உண்மைய, நிஜமா நீ இப்படி வாழ வேண்டாமா? இந்த ஒரு பழக்கத்தால நீ எத்தனை ஆசைகளை துறந்தாய், எத்தனை கனவுகளை விட்டாய், எத்தனை நிமிட சுகத்துக்கு முழு வாழ்நாள ஒதுக்கிட்டாய். இப்போ நீ புது மாதிரியா வாழ்க்கையை துவங்குற. அந்த துவக்கமே உன்னை முன்னோக்கி கொண்டு போகும். அந்த பாதை சின்னதா தெரிஞ்சாலும் அந்த பாதை தான் உனக்கான பாதை. ஒரு கைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற ஆளுக்கே தெரியாது அவன் எவ்வளவு நிம்மதி இல்லாம இருக்கான் என்று. காரணமே அவன் வாழ்க்கையில அத்தனை சின்னதான உண்மையான சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டான். அந்த பழக்கத்தோட ஒவ்வொரு தடவை அவன் சிரிக்கிற பொழுது அது பொய்யா இருக்கும். அவன் தூங்குற நேரம் அது ஓய்வில்லாத ஓய்வா இருக்கும். அவன் யாரோட பேசுற போதும் அந்த உள்ள உண்மை சத்தமா பேசாமவே போயிடும். ஆனா ஒரு நாள் அந்த ஆள் அவன் மனசுக்குள்ளே இது போதும், இந்த போதையை நான் வெல்லணும் என்று முடிவு பண்ணினா அதுதான் வெற்றி. அதுதான் வாழ்க்கை திருப்பு முனை. அந்த நாளில அவனால சுத்தமா சிரிக்க முடியுது. அவன் பார்வையில ஒரு ஒளி தெரிகிறது. அவன் குரலில ஒரு தெளிவு இருக்குது. அவன் காலடி ஒவ்வொன்றும் எதிர்காலம் நோக்கி நகருது. அவன் எழுதுறதுல ஆழம், பேசுறதுல நம்பிக்கை, சிந்திக்கிறதுல வருங்காலம் இருக்குது. இதுதான் கைப்பழக்கத்தை விட்டவனோட உண்மையான பிறவி. நீ கைப்பழக்கத்தை விட்டதுனால ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் நிம்மதி. அத பணத்தாலா வாங்க முடியாது, புகழாலா பெற முடியாது, யாரும் தர முடியாத பரிசு அது. அந்த பரிசு நீ தன்னாலே உன்னையே வெல்லுறதால கிடைக்கும். அது உனக்கு மட்டும் தெரியும். மற்றவங்க உன்னை பார்த்து சொல்லுவாங்க, ஏதாவது மாறி இருக்கு ஒண்ணு இல்ல. ஆனா உன்னால மட்டும் புரியும், எவ்வளவு நாட்கள் போராடி நீ இங்க வந்தேன்னு. அந்த போராட்டம் தான் உன் அடையாளம். அந்த நினைவு தான் உன் உறுதி. நீ பழைய வழியில விழுந்தாலும் தலைய உச்சிக்கெடுத்து எழுந்து, இது என் கடைசி முறையா இருக்கணும் தண்ணீர்ல நனைந்த ஆத்திக்காய் மாதிரி உனக்குள்ள ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சி வந்து சேரும். அப்பதான் நீ சொல்வாய், நான் வாழ்றேன்னு உணர்ந்தது இப்பதான். எத்தனை நாள் அந்த பழக்கத்துக்குள் சிக்கிக்கிட்டு உன்னை வாழ்க்கை ஓடுறதுக்கு வேற யாரையாவது கண்டி போல பார்த்து நினைச்சு பாரு. உன்னை ஒத்த ஆளே இல்ல. உன்னை பிரச்சனையெல்லாம் ஒரே ஒண்ணு. நீ உன்னதானே சாய்க்கிற. அந்த சாய்க்கும் பழக்கம்தான். அதை விட்ட பிறகு ஒரு மாதம் போதும், உலகம் வேற மாதிரி தெரியுது. வானம் கூட பசுமையா தெரியுது. அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நீ அனுபவிக்க ஆரம்பிக்கிற. குழந்தையின் சிரிப்பை போல, மழையில நனைவது போல, நல்ல சாப்பாடு சாப்பிடுற சந்தோஷம் போல எல்லாம் புதுசா தெரியும். ஏன்னா இப்ப நீ மாறிட்ட. நீ பழைய நீயே இல்ல. ஒரு மனிதன் வாழ்க்கையில 10 தடவை விழுந்தாலும் எலுவேஸ்வரா. ஆனா ஒரு தடவை கைப்பழக்கத்துல விழுந்தா அவன் விழுந்துகிட்டே தான் இருப்பான். ஏன்றா அது சாதாரண மோட்சம் இல்ல. அது மூளையையே கட்டுப்படுத்துற மாதிரியான ஒரு சிக்கல். அது சிரமமா தான் இருக்கும். விடணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தாலும் உடம்பும் மனசும் சேர்ந்து இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சுகத்துல இருந்துடலாம்
அன்னு சொல்லும். ஆனா ஒருத்தர் அப்படி சொல்லுற தன்னையே வெல்ல முடிவெடுத்தா அந்த நொடியிலேயே அவனுடைய வாழ்க்கை ஒரு புது புத்தகமா மாறிடும். அந்த புத்தகம் வெறும் வெள்ளை பக்கம் தான் ஆரம்பத்துல. ஆனா ஒவ்வொரு நாளும் அவன் அந்த பக்கத்துல தன்னோட வலி, சோர்வு, நம்பிக்கை, சாதனை எல்லாம் எழுத ஆரம்பிப்பான். அந்த எழுத்து தான் அவன் கதை. அந்த கதை தான் அவனோட உண்மை வாழ்க்கை. பழைய மனநோயோட வாழ்ந்த வாழ்க்கை இல்ல, இப்போ ஒரு சுத்தமான புது வாழ்க்கை. மூச்சு இழுக்கும் போதே சுத்தமான புனிதம் போல இருக்கும். மனசுக்குள்ள சத்தமில்லா அமைதி குடிகொள்ளும். நாளை என்ன ஆகும்னு பயமில்லாம நாளைய வரவேற்கும் மனநிலை வரும். ஏன்றா இப்ப நீ உன்னை முழுமையா புரிஞ்சுகிட்ட. கைப்பழக்கத்தோட பழைய நீ இல்ல, சுத்தமா பிறந்த புது நீதான். பழக்கம் அது கைப்பழக்கம் ஆனாலும் மனப்பழக்கம் ஆனாலும் ஒரே மாதிரியான தாக்கம் தான். அது எதையாவது உன்னுள்ள ஒளியிலிருந்து கிட்டிக்கிட்டு வெளியே உன்னை பொய்யா காட்டும். நீ சிரிச்சாலும் அது உண்மை சிரிப்பு இல்ல. நீ சாப்பிடுற சுகம்தான் உண்மை சுகம் இல்ல. ஏன்றா அந்த பழக்கம் தான் சாப்பிட்டு விடும் உன்னை சந்தோஷத்தை, நிம்மதியை, கனவுகளை, ஏன் சில சமயம் வாழ்க்கை குறிக்கோளையே. ஆனால் அந்த ஒரு நாள் வரும். அந்த நாளில நீ திடீரென்று ஒரு புனித துளி போல உனக்குள்ள ஒளி நுழையும். அது சொல்லும், நீ போதும், இனிமேல் இவ்வழி வேண்டாம், இது உன்னால தாங்க முடியாது. அப்போ நீ முடிவு எடுப்பாய். அது ஒரு நொடிக்குள் தோன்றும். ஆனா அதனால உன் வாழ்நாள் மாறும். முதல் நாளில வலி இருக்கும், வலியோட சிரிப்பு வரும். 2வது நாள்ல சோர்வு வரும். ஆனா 3வது நாள்ல ஒரே ஒரு புது எண்ணம் தோறும். நான் இதுவரை என்ன மாதிரி வாழ்ந்தேன்னு அந்த எண்ணமே உனக்கு புதிய வாழ்க்கைக்கு அடித்தளமிடும். நீ பழையதல்ல, நீ புதிது.